இந்த ஸ்டாலில் அரௌண்டு 30 ஐட்டம்ஸ் இருக்குங்க. இல்லை யூனிக்குன்னு பார்த்தீங்கன்னா மில்ட்ரியில் ஆர்மியில் யூஸ் பண்ண ரேடியோ இங்கே இருக்குது. இட்ஸ் நியர்லி 200 இயர்ஸ் முன்னாடி அந்த டைம் இருக்கிறது. அப்புறம் வந்து நிறைய ரேடியோஸ் இருக்குது. வேர்ல்டு வார், ஆமாம், செகண்ட் வேர்ல்டு வார் அது பண்ணது. ரெண்டாவது வந்துட்டு நிறைய சார்ட்ஸ் ஆஃப் ரேடியோஸ் இருக்குது. மொபைல், பேஜர்ஸ், அப்புறம் வந்து டிவி கலெக்ஷன்ஸ் இருக்குது. கவு ஹேண்டில் பண்ண டாய்ஸ், ஹேண்டில் நம்ம டயல் பண்ணுற ஃபோன் இருக்குது. டெலிகிராஃபிக் மிஷின் இருக்குது. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாலுக்கு வந்த உடனே ஃபர்ஸ்ட் கண்ணில் படுற இந்த குட்டி குட்டி இந்த விஷயம் தான். அது என்னது? அது டிவியா? ஆமாங்க, சின்ன சின்ன டிவி. ஆமாம், அது போர்ட்டபிள் டிவி. அது டிவி ஒருத்தர் மட்டும் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி டிவியா? ஆமாம், முதல்ல எல்லாராலையும் பெரிய டிவி வாங்க முடியாது. இன்ட்ரடியூஸ் ஆனது போர்ட்டபிள் டிவி. அப்போ அது ஃபேமஸாக இருந்தது. ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி குட்டி குட்டி கலெக்ஷன்ஸ் இதில் நாங்கள் வச்சுருந்ததும் இருக்குது. ஓகே ஓகே. நீங்கள் உங்கள் வீட்டில்? ஆமாம், என் டாக்டர் சின்ன குழந்தையா இருக்கிறப்ப வச்சுருந்த அந்த டயல் ஃபோன் அவள் ஃபோட்டோவோட அதில் இருக்கும். சம் கலெக்ஷன்ஸ் எங்களோட பர்சனலாகவே யூஸ் பண்ணுறதும் இருக்குது. அது எல்லாமே வெளியில இருந்து பண்ணுறது. இந்த குட்டி குட்டி டிவிஸ் எல்லாமே வந்து இந்தியன் மேடா இல்லை ஃபாரின் மேட் கூட இருக்குது? ஆமாம் ஆமாம், அது கலெக்ட் ஹாபின்றதால அது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் யூஎஸ், ஜெர்மனி, நிறைய கண்ட்ரீஸோடது இதில் இருக்குது. இது ஹாபியாக இருக்கிறதுல சில வருஷங்களுக்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் அதுவே அது இது எக்ஸிபிஷன் ஒர்க் பண்ணுறதுலாம் அப்போ தெரியாது. ஜஸ்ட் அவங்களுக்கு பெக்யூலராக கிடைக்கிற ஐட்டம்ஸ்லாம் அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக தான் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி தான் அவ்வளோ பொருளும் வைக்கிறதுக்கு இடம் தேவையாக இருந்தது. ஸோ ரீசென்ட்லி வி பில்ட் a place.